A very warm good evening to all of you here today. First of all, salutations to all our dignitaries in the dais, Mr. Pillai, our chairman and correspondent, and trustees on both sides and friends. I wanted to talk about excellence for our students and for our institutions, school, wherever we are, excellence as such. And as part of that, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ஸ் நம்ம யோசிக்கும் போது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஃபஸ்ட்டு தோணுது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஜாயின் பண்ணி அப்புறம் 6th வந்து 10th வந்து 11th and 12th வரும்போது என்ன பண்ண போகிற அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது நம்ம பசங்களுக்கு. நம்ம பேரண்ட்ஸாக கேட்குறோம். அதை கேட்கும்போது ஓகே, ஜென்ரல் ஐடியா வில் பி மெடிசன் பண்ணுறியா, என்ஜினியரிங் பண்ணுறியா. இது நான் இருந்தப்போ 2005 நான் முடிக்கும்போது தட் வாஸ் அன் ஆப்வியஸ் கொஷின். அண்ட் நேச்சுரலி என்னோட அக்கா மெடிசனில் இருந்தாங்க கவர்மெண்ட் காலேஜில். ஸோ நம்மளும் கஷ்டப்பட்டு படித்து எப்படியாவது இந்த வருஷம் என்ட்ரன்ஸ் எழுதி போர்டு எக்ஸாமில் சென்டம்ஸ் வாங்கி டாக்டர் ஆயிடணும். ஸோ அந்த தாட் நம்ம எல்லாருக்கும் வரும். இப்போ அஃப்கோர்ஸ் ப்ரொஃபஷன்ஸ் நிறையா இருக்குது. மெடிசன் அண்ட் இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, வேறு நிறைய நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ப்ரொஃபஷன்ஸ் வந்திருக்கு. ஆர்ட்ஸ் இஸ் ஆன் த ரைஸ் அஃப்கோர்ஸ். லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த the digitalization of the economy. நம்ம பசங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் அஃப்கோர்ஸ் அவங்களோட கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அந்த கம்பெட்டிட்டிவ் எக்ஸாம் சைடு வருது. ஸோ I thought I'll talk to you a little bit, a short introduction or a short description of what we're doing in that as part of the Sunbeam Group and our coaching arm, the Learning Point. கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆட்ஸில் பார்த்துருப்பீங்க, பேப்பர்ஸில், where we get top marks in the NEET exam, IIT JEE exam, and of course the various Olympiads, International Mathematical Olympiad னு ஒன்று இருக்குது. CLAT அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, the Common Law Admission Test, National Law Universities of the country, and very many private law universities, for example VIT or SRM or Manipal. அவங்க எல்லாரும் அந்த CLAT ஸ்கோர்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. நாட்டா அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, ஆர்கிடெக்சருக்கு. ஸோ இந்த மெயின் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு வரும்போது வெறும் நம்ம ஸ்கூலிங்லேருந்து கொஞ்சம் இன்னும் ஒரு 2 to 3 ஸ்டெப்ஸ் அதிகம் போக வேண்டிய நெசசிட்டி வருது. அது ஜேஇஆ இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், காமனாக நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். அதுக்குன்னு ஒரு எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதுக்குன்னு செப்பரேட் எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் தேவைப்படுறாங்க, செப்பரேட் ட்ரைனிங், செப்பரேட் கோச்சிங், along with the school program, integrated program அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட் காமன்லி 11th and 12th பசங்க எடுப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். 11 and 12 மினிமம் 2 years நமக்கு தேவைப்படுது. அந்த எக்ஸாமை ஏஸ் பண்ணி நம்ம கனவு ஒரு மட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருக்கணும், ஒரு எய்ம்ஸில் இருக்கணும், ஸ்டான்லி, கீழ்பாக், or our own Vellore Medical College, why not? And engineering colleges, IIT Madras போனோம், BTech in IIT Madras. So இதுக்கு there is an extra effort that is required and a complete team. அந்த டீமை நாங்கள் ஒரு லாஸ்ட் over 3 to 4 to 5 years specifically tailor-made team towards that. And எங்கள் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கனாலே it speaks that. Chairman will give you information on that when he has his presentation. First year of NEET வந்தப்போ எங்களோட ஸ்டூடெண்ட் 624, அப்போ ஸ்டேட்டில் 6th ரேங்க். அதிலிருந்து இப்போ 2020 நீட்டில் 654. I think it is the second or third top mark in the district. But still, the journey goes on. Every year on average ஒரு 25லேருந்து 30 பசங்க, 25 to 30 students get into government medical colleges and at least 100 into the premier engineering institutions minimum, whether it is Anna Nagar or the Anna University or the IITs or your premier private institutions like VIT, SRM, all of that. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின் 3 ஆர்ம்ஸாக நாங்கள் அதை பார்க்குறோம். 1 is the teaching faculty, 2 is the program structure, and 3 is the internal workings of the program, academic program அப்படின்னு சொல்லுவோம். என்ன மாதிரி டீச்சிங் ஷெடியூல்ஸ் வச்சுருக்கோம், என்ன டெஸ்ட் வைக்கிறோம்,
எப்படி மானிட்டர் பண்ணுறோம் அந்த ஸ்டூடெண்ட்ஸை, இது வந்து ப்ராடாக. அந்த டீச்சிங் ஃபேக்கல்ட்டின்னு பார்க்கும்போது இப்போ கரண்ட் இந்த வருஷம் நம்ம பசங்க 2 இயர்ஸாக ட்ரெயின் ஆகிட்டு வர பசங்களுக்கு ஐ திங்க் இந்த டிஸ்ட்ரிக்ட் நோபடி எல்ஸ் ஹேஸ் த டேலண்ட் இன் த டீச்சிங் டீம். 3 ஐஐடியிலிருந்து ஐஐடி அட்வான்ஸ்டு எழுதி உள்ளே போய் 5-6 இயர்ஸ் கோர்சஸ் முடித்து வெளியே வந்து 10 இயர்ஸ் டீச்சிங்கில் இருந்த ஐஐடியன்ஸ் ஆர் ஆர் டீச்சர்ஸ் இன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன கொடுத்தாலும் சால்வ் பண்ணுவாங்க. தே ஆர் த மாஸ்டர் டீச்சர்ஸ் அண்ட் த எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ தட் டீம் இஸ் தேர். அண்ட் த ப்ரோக்ராம் ஆஸ் சச் அகடமிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி இன்டெப்த் அண்ட் இண்டிவிஜுவல். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னா அவன் இந்த டெஸ்ட்டில் என்ன மார்க் எடுக்கிறான், அவன் எந்த கொஷனில் தப்பு பண்ணுறான், அது எந்த சாப்டரில் வருது, இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் ஃபார் ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் அவங்களுக்கு டீச் பண்ணுற ஒரு ஃபேக்கல்ட்டியும் அவங்களுக்கு கூப்பிடுவாங்க. போத் ஸ்டூடெண்ட்டையும் பேசுவாங்க, பேரண்ட்கிட்டையும் பேசுவாங்க. ஏன் நான் பேசுகிறேன், ஐ ஹாவ் அபவுட் 10 ஸ்டூடெண்ட்ஸ் அசைன்ட் டு மீ. நான் பேசுகிறேன், சேர்மன் ஹேஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ் அசைன்ட், கரஸ்பாண்டன்ட் ஹேஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ் அசைன்ட், அண்ட் எங்கள் டீம் ஆஃப் டீச்சர்ஸ் ஒரு 15 பேர் இருக்காங்க. இன்டெப்த் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்டெப்த் வெறும் ஒரு கிளாஸை வச்சு டீச் பண்ணி முடிச்சுட்டு போகிறதில்ல. டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்க, கரெக்ட். பட் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு புரிஞ்சிச்சா, அந்த ஸ்டூடெண்ட்டால் அவங்களே யோசிச்சு அந்த எக்ஸாமில் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி மார்க் வாங்க முடியுமா, அதுதான் சேலஞ்ச். இதில் இந்த பிக் பிராண்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, ஆகாஷ், ஆலன், அவங்க மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத பிரேக் பண்ணி நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான முயற்சி இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. ஸோ த கோர் எசன்ஸ் இஸ் எக்ஸலன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் கம்பேட்டிட்டிவ் எக்ஸாம்ஸ் பிகம்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் பில்லர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், அகடமிக் எக்ஸலன்ஸ். பிகாஸ் அவங்க ஃபியூச்சர், அவங்க ஜாப்ஸ், எவ்ரி திங் பிகம்ஸ் டிபெண்ட் ஆன் தட். அண்ட் இது மட்டும் இல்லை, சன்பீமில் குளோபல் எக்ஸ்போஷர், whether it is Model United Nations, whether it is NASA visit to the US to physically see what it is, whether it is visit to the Indian Institute of Sciences in Bangalore, throughout ஒரு exposure and practical exposure as such, வெறும் academics and books மட்டும் இல்லாம. The next one is extracurricular activities and sports. Excellence in sport. About 2 years back, one of our students, girl students, represented India in skating in the Asian Games. And every year, one of our athletes, at least one of our athletes, on the state level, and the zonal learn the RMC district, state, and they go on to reach the national level. So our focus is not just academics, and excellence is not just about academics. It is also about whether it is, the performing arts, ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்காக இருக்கட்டும், ஒரு பேச்சு திறமையாக இருக்கட்டும், சிங்கிங், டான்சிங், பிளேயிங் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், தி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அண்ட் த பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், த ஸ்போர்ட்ஸ் டைமென்ஷன் அண்ட் த அகடமிக்ஸ். தி ஒப்ஜெக்டிவ் அட் த எண்ட் எங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிபடி தட் கோஸ் அவுட், நீ வந்து நீட்டில் மார்க் வாங்கி ஐஐடி ஜேயில் மார்க் வாங்கினா மட்டும்தான் சக்ஸஸ் ஸ்டோரின்னு கிடையாது. ஏன்னா வாழ்க்கை எங்கே உன்னை கொண்டு போகுங்கிறது யாருக்கும் தெரியாது. ஐ மை செல்ஃப் ஐம் அன் எக்ஸாம்பிள். மெடிக்கல் காலேஜ் முடிச்சு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு கடைசியில் ஐ எம் ஹியர் as part of Team Sunbeam running the campus and running the schools. So you never know where life will take you. That's what I tell our students. எது பண்ணாலும் அதை நல்லா பண்ணுங்க, உங்கள் ஹார்ட், மைண்ட் அண்ட் சோலை உள்ள கொடுத்து பண்ணுங்க. சக்ஸஸ் வருதா இல்லையாங்கிறது செகண்டரி. நம்ம என்ன கற்றுக்குறோம் அதில். அண்ட் us becoming as school students that are going out of Sunbeam well-rounded, holistic individuals. வாழ்க்கை என்ன சேலஞ்சை போட்டாலும் எவ்வளோ பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில். ஏன்னா நம்ம பசங்களாம் சின்ன பசங்க தானே, 16-17 year old ஸ்டூடெண்ட்ஸ். லைஃப்பை பற்றி ஒன்றுமே தெரியாது, பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு இருப்பாங்க. பட் நம்ம பேரண்ட்ஸுக்கு தான் தெரியும் வெளியே என்னெல்லாம் உலகத்தில் இருக்குது இல்லையா. so many challenges. அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி தைரியமாக நின்று எதாக இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியும், ஃபேஸ் பண்ணி முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸை கொடுக்கறது இஸ் ஒன் ஆஃப் த கோர் இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் வாட் வி டூ அட் சன்பீம். கிரியேட்டிங் வெல்-ரவுண்டட் ஹோலிஸ்டிக் இண்டிவிஜுவல்ஸ் தட் லீவ் அஸ். ஸோ எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறதுல
We are very particular and focused, and we try our best. We are also learners. We are all lifelong learners. And one thing we can promise you is excellence will be at the core of what your children will experience and become well-rounded, holistic individuals. Thank you all so much for the time. Thank you.